ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டுங்க. இது எப்படி நம்ம ஒரு சுலபமான முறையில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போமா? வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கலர் ஒன்று ஒயிட் கலர் ஒன்று எடுத்துருக்கேன். 2 கலர் காம்பினேஷன் வேணும் அப்படிங்கிறனால ஒயிட் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இதில் வந்து ஜடை பின்னுற மாதிரி தாங்க. ஸோ அதனால் ஒரு சைடுக்கு நம்ம 4 இது இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஃபுல்லாக ஒரு சென்டரில் மட்டும் 4 வந்து ஃபுல்லாக ரெட்டாக வச்சுட்டு சைடில் வந்து 2 ஒயிட்டு ஒரு ரெட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டேங்க. இது வந்து நம்ம ஜடை பின்னுவோம்னா அந்த மாதிரி தான் பின்னணும். அது பின்னும்போது ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் வந்து பின்னிகிட்டு இருக்கும்போதே பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒயிட் காம்பினேஷன் அதிகமாக தெரியுது அப்படின்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெட் காம்பினேஷன் அதிகமாக தெரியுற மாதிரி இருக்குங்க. இது வந்து நீங்கள் டபுள் சைடாக யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா இருக்குங்க. இது வந்து ஃபுல்லாக நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் இந்த லாஸ்ட்டு நம்ம எட்ஜ் போடுறத முடிச்சு வந்து உங்களுக்கு நல்லா தெரியுங்க. அதுக்கடுத்து நம்ம பின்னல் எடுக்கிறோம்ல, இந்த பின்னல் வந்து எவ்வளோ சைஸ் வேணுங்கிறது இருக்கலாங்க. இப்போ வந்து கொஞ்சம் பெரியவங்களுக்கு எடுக்கிங்கன்னா கொஞ்சம் லென்த்தாகவே பின்னிக்கோங்க. சின்னவங்க ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து சின்ன சைஸ்க்கே பின்னிக்கோங்க. அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது நம்ம பண்ணுறதில்ல அப்படின்னா நீங்கள் உங்கள் கையில் வச்சு பார்த்துட்டு அந்த சைஸ் வைஸில் இப்போது இது வந்து நம்ம ஓரளவுக்கு மிடிலாக இருக்கிறவங்க, நான் கொஞ்சம் மிடிலாக இருப்பேன். ஸோ அதனால் மிடில் டோன் எடுத்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் வெயிட்டாக இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பின்னி எடுத்துக்கோங்க. இது வந்து எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து அந்த சைடில் வந்து கட் பண்ணி நம்ம நாட் போடல. ஸோ அதனால் நம்ம வந்து உள்ளே கொடுத்து நாட் போடும்போது நல்லா ஈஸியாக இருக்குங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதை பாருங்கள், அந்த ரெட் லைனை மட்டும் கீழே வச்சுட்டு மிச்சருக்கு அந்த சைட் லைன் இருக்குல்லங்க அதை வச்சுட்டு நான் நாட் போடுவேன். அது நாட் போடும்போது நல்லா லாக் ஆகிடும். லாக் போடும்போது இந்த நூலில் அந்த ரெட்டு மட்டும் கொஞ்சம் கீழே நல்லா டைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. இல்லைனா அந்த இடத்துல லூஸ் ஆயிரும். அப்போ பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்காது. ஸோ அதனால் என்ன செய்றீங்க அப்படின்னா கீழே உள்ள அந்த நாட்டு அந்த ரெட் கலர் மட்டும் லைட்டாக இழுத்துட்டு நாட் போட்டிங்க அப்படின்னாலே போதுங்க. ரொம்ப டைட்டாக ஃபிட்டாக வந்துடுங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் அழகாக கிடச்சிருக்குங்க. இது நீங்கள் இழுக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரப்பர் மாதிரி நல்லா இழுக்கும். ஏன்னா நம்ம பின்னல் வந்து எப்படி சொல்ல, பின்னல் மாதிரி பின்னும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது இழுக்கும் போது நல்லா ஒரு எலாஸ்டிக் தன்மை மாதிரி நல்லா வருங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் போடுங்க. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல பதிவில் நம்ம பார்ப்போம். ஓகே, பாய்.